தீபம் ஏற்றுவது ஒரு தனிநபர் உரிமை அல்ல. அதை தீர்மானிக்கிறது கோயில் நிர்வாகம் தான். அதுதான் தீர்மானிக்கிறீங்க ஒழிய பெட்டிஷன் போட்டு என்னுடைய உரிமை என்று சொல்றதுக்காக நீதிபதி சாமிநாதன் அங்கே ஏத்து இங்கே ஏத்துன்னு சொல்லி உத்தரவு போட முடியாது. இல்லாத ஒன்றத்தை பிரச்சனையாக்கி நீதிமன்றத்தில் போயிட்டு தீர்ப்பை வாங்கிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இவங்க போடக்கூடிய கூத்து எல்லாத்துக்குமே இன்றைக்கு தமிழக அரசு உரிய பதிலை கொடுத்துருச்சு. இந்த தேர்வு இந்துக்களுக்கு தான் சாதகமா வரணும்னு நீ எப்படி சொல்ல முடியும்? நீங்க யாரு இதை சொல்றதுக்கு? மோகன் பகவத் யாரு? RSS வரலாறு தெரியாதா இவங்களுக்கெல்லாம்? எந்த அடிப்படையில் தெரிஞ்சுக்கிட்டே எப்படி பேசுறாங்க? யார் இந்த பெட்டிஷனர்? அவர் பக்தர்களுக்கான பிரதிநிதின்றது எப்படி வரும்? முதல்ல அது சொல்லுங்க. இந்த மோகன் பகவத் வரைக்கும் இதை பேசுறாங்கன்னா இதுக்கு காரணம்னா வேற ஒண்ணுமே இல்லை. எப்படி அயோத்தி பிரச்சனை இல்லாத பிரச்சனை அந்த இடத்துல வந்து ஒரு சிலை எடுத்து அது உள்ள வச்சு அதுதான் ராமர் பிறந்த இடம்லாம் சொல்லி ஒரு மசூதியை இடிச்சுட்டு பிறகு கோயிலை ரொம்ப தூரம் தள்ளி கட்டாங்களோ, இடிச்சு அந்த பணம் ரிசல்வ் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க ராமருக்கு கோயில் கட்ட ஆரம்பிச்சாங்க தூரத்துல. ஆனா இடிச்சது பாபர் மசூதி. வணக்கம் தொடர்களே. ருசசேரின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் சிக்கலில் அது அப்பிரச்சனை இந்துக்களுக்கு ஆதரவான தீர்வாகத்தான் அமைய வேண்டும், அமைய வைப்போம். அப்படி இல்லை என்றால் அதனை நாடு அளவில் நாடு தழுவிய பிரச்சனையாக்குவோம் என்று RSS தலைவர் மோகன் பகவத் பேசியிருக்கிறார். இங்கே தமிழ்நாட்டில் தான், தமிழ்நாட்டில் திருச்சிக்கு வந்த அவர் பாரதிய ஜனதா கொண்டாடி வரக்கூடிய அந்த நூற்றாண்டு விழாவில் கலந்துக்கிட்டு பேசும்போது அவர் இப்படி சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. The awakening of the Hindus in Tamil Nadu, I think, is enough to bring about the desired result. எப்படிப்பட்ட தீர்வை நாம் எதிர்பார்க்கிறோமோ அப்படிப்பட்ட தீர்வை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மக்களிடையே ஏற்படக்கூடிய விழிப்புணர்வை கொண்டு வந்துவிடும். பட் if at all it escalation is needed, Hindu organizations are working in Tamil Nadu. They will let us know and we will think about it. இதையும் தாண்டி அப்படி ஒரு தீர்வை காண்பதற்கு இந்திய அளவில் அழுத்தம் தர வேண்டும் என்றால் அதற்கான வேலையை இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் சொல்லட்டும், நாம் செய்வோம் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். I think the issue can be resolved here on the basis of strength of the Hindus. இந்த பிரச்சனை இந்துக்களினுடைய பலத்தை வைத்து முடிவு செய்யப்படும் என்று நான் நம்புகின்றேன். பட் ஒன் திங் இஸ் ஃபார் சர்டைன், த ரெசல்யூஷன் ஷுட் பி ஃபேவரபிள் டு த ஹிந்துஸ். அப்படி அந்த தீர்வு வந்துட்டு இப்போ கோர்ட்டில் நடந்துட்டு இருக்குது அந்த வழக்கு. இன்னைக்கு வந்துட்டு 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு அது இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்குது. அந்த வழக்கு இந்துக்களுக்கு ஆதரவாக அது தீர்வாகவில்லை என்றால் அல்லது தீர்வு கிடைக்கவில்லை என்றால் we will do whatever it takes for that. அது இந்து மக்களுக்கு ஆதரவானதாக மாற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நாங்கள் செய்வோம். இப்படித்தான் தோழர்களே. இப்ப இத யாராவது நீதிபதிகள் யாராவது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு அப்படி இதை கொண்டு போவாங்களா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படுகிறது. அந்த வழக்கு இன்றைக்கு எங்கே போய் நிற்கிது அப்படின்னோம்னா திருப்பரங்குன்றத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய அந்த கல் தூண் தீபத்தூணா அல்லது நில அளவைக்காக பயன்படுத்தப்பட்ட சர்வே ஆஃப் இந்தியாவால் பயன்படுத்தப்பட்ட தூணா என்பதை முடிவு செய்வதற்கு கடந்த புதன்கிழமை தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறை அங்கே போயிட்டு 7 உறுப்பினர்கள் கொண்ட தொல்லியல் துறை அங்கே போயிட்டு சோதனை செய்கிறது. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் ஆகிய இருவர் கொண்ட சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் நீதிபதி சாமிநாதன் ஒற்றை நீதிபதி அளித்த தீர்ப்பின் மீதான மேல்முறையீட்டில் தமிழகர் சொல்லிக் கொண்டிருப்பது அந்த தூண் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தூண் தீபத்தூணே அல்ல, அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை, அங்கே எந்த காலத்திலும் அது ஏற்றப்படவில்லை, அப்படி ஏற்றப்பட வேண்டும் கோரிக்கையும் ஒருபோதும் எழுந்தது இல்லை. நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பெல்லாம் அந்த மலை தொடர்பான உரிமை என்பது அதுதான் 1923 பிரைவி கவுன்சிலும் 2014, 2014, 17 ஆகிய ஆண்டுகளில் மதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையிலும் நடந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பாரம்பரியமாக தீபம் ஏற்றுதல் எவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அது அடிப்படையிலேயே தொடர வேண்டும் என்று 2வது. 3வதாக தமிழக அரசு சொல்லியிருக்கிறது,
தீபம் ஏற்றுவது ஒரு தனிநபர் உரிமை அல்ல. இதை நான் தொடக்கத்தையும் சொல்லிட்டு இருக்கிறத நீங்க கவனிச்சிருப்பீங்க. கிடையாது. அதை தீர்மானிக்கிறது கோயில் நிர்வாகம்தான். அதுதான் தீர்மானிக்கிறமே ஒழிய பெட்டிஷன் போட்டு என்னுடைய உரிமை என்று சொல்றதுக்காக நீதிபதி சாமிநாதன் அங்கே ஏத்து இங்கே ஏத்துன்னு சொல்லி உத்தரவு போட முடியாது என்று சொல்லியிருக்கிறது. ஆக இதுதான் இங்கே வந்துட்டு ரொம்ப முக்கியமான இந்த கண்டென்ஷியஸ் இஷ்யூல வந்துட்டு முக்கியமான விடயங்கள் எல்லாம் இல்லாத ஒன்றத்தை பிரச்சனையாக்கி நீதிமன்றத்தில் போயிட்டு திரும்ப வாங்கிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இவங்க போடக்கூடிய கூத்து எல்லாத்துக்குமே இன்றைக்கு தமிழக அரசு உரிய பதிலை கொடுத்துருச்சு. இந்த 3 விடயங்கள் தவிர மேலும் ஒரு முக்கிய விடயத்தை தமிழக அரசின் சார்பில் நேர் நின்ற அரசு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திற்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். அது எங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை கோயில் நிர்வாகம்தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர நீதிமன்றம் அல்ல. அவர்கள் தான் தொன்று இதை முடிவு செய்கிறார்கள். எங்கே ஏற்ற வேண்டும், அதற்கான காரணம் என்ன, ஏன் ஏற்றுக்கிறோம் என்பதெல்லாம் அந்த கோயில் நிர்வாகம் தான் முடிவு செய்திருக்க ஒழிய இதுவரைக்கும் ஒருபோதும் அது அரசு சார்பிலோ மற்றவர்களோ முடிவு செய்தது இல்லை. எனவே இந்த விடயத்தில் என்னுடைய உரிமை என்று சொல்லி ரவிச்சந்திரன் வந்துட்டு போட்ட மனுவை ஏற்றுக்கொண்டு அவர் ஏற்றலாம் என்று சொல்லி அவருக்கு அதிகாரம் தந்த நீதிபதி GR சாமிநாதனுடைய உத்தரவு தவறானது, அப்படிப்பட்ட கட்டளை அவர் இட முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக தமிழக அரசு தனது வாதத்தை முன்வைத்திருக்கிறது. இப்ப இதன் மீது அந்த 2 நீதிபதிகள் என்ன தீர்ப்பளிக்கிறாங்கன்றதை பார்ப்போம், அதையும் பார்ப்போம். ஆனா என்ன சொல்றாரு பாருங்க. சப்ஜுடைஸ் ஆகும்போது நீதிமன்றத்தை மிரட்டுது, நீதிமன்றத்தை வழி கொண்டு வர பார்க்குது, நீதிபதியை மதிக்கல, தீர்ப்பை மதிக்கல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறவங்கெல்லாம் தமிழக அரசு பார்த்து சொல்றவங்கெல்லாம் இப்போ இவர் மோகன் ஒன் திங் இஸ் ஃபார் சர்டைன், ஒரு விஷயம் நிச்சயமானது, the resolution should be favorable to the Hindus. இந்துக்களுக்கு ஆதரவாகத்தான் அந்த தீர்வு இருக்க வேண்டும். we will do whatever it takes for that. அது செய்வதற்கு நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம் இப்படின்னு ஒரு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? இது நீதிமன்றத்தை மிரட்டல் ஆகாதா? அது இவர் மேல வழக்கு போடக்கூடாதா? வழக்கு போட்டு நீதிமன்றத்தை நிறுத்தக்கூடாதா? இல்ல நீதிமன்றம் இவர் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கலாமா இல்லையா? இந்த மாதிரி வந்து பேசுறது. இப்போ இங்க வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள், இங்க இருக்கிறவங்க இந்துக்களா தமிழர்களா அப்படின்றது அடுத்த பிரச்சனை, அது நம்ம பாத்துக்கிறோம். அது பொலிட்டிக்கல், சோஷியோ பொலிட்டிக்கல், அதை நம்ம பாத்துக்கிறோம், அது வேற விஷயம். இங்க இருக்கிற இந்துக்கள் அவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய விழிப்புணர்வின் மூலம் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும்னா மோகன் பகவத் சொல்லிட்டு போட்டோம், அது வேற. அது என்ன விதமான விழிப்புணர்வு? இந்துன்னா யாரு? எல்லாம் இந்துவும் கோயில போயிட்டு அர்ச்சனை பண்ண முடியுமா? அப்படியான ஒரு தீர்வை வந்துட்டு RSS ஏற்குமா அப்படின்னு வரும்போது இந்த பார்ப்பன முகத்திலே கிடிய போகுது. அது தேவையில்லை, அந்த பிரச்சனை நம்மளுக்கு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், இந்த தீர்வு இந்துக்களுக்கு தான் சாதகமா வரணும்னு நீ எப்படி சொல்ல முடியும்? நீங்க யாரு இதை சொல்றதுக்கு? மோகன் பகவத் யாரு? இப்படிதான் வரணும்னு சொல்றது. நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணை வந்துட்டு இருக்கிறப்ப நம்ம பேப்பரை படிக்கிறோம். நேத்து இவர் பேசியிருக்காரு, இப்படி ரிப்போர்ட் ஆயிருக்குது ஹிந்துல. இதையே வலியுறுத்தி ஒரு 50 பேர் வந்துட்டு உண்ணாவிரதம் இருக்க போறாங்க. அதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது. ஏன்னா நீதிமன்றம் ஜனநாயகத்தில் அளிக்கப்பட்டுள்ள உரிமை, எல்லாம் உரிமை தான் இவங்களுக்கு. கடைசியில் இது கலவரத்தில் முடிச்சதுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க? ஆனா 50 பேர் மட்டும் ஒரே ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு அரசியல் எதுவும் பேசக்கூடாது, நீங்க ஒரு மந்திர கோஷங்களை தான் பேசணும், போடணும் அப்படிதான் சொல்லிட்டு ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் மதுரை நீதிமன்றம் தான், மதுரை அமர்வு, சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு தான் கொடுத்துருக்கு. என்ன இதெல்லாம் கூத்தா இருக்குது? RSS வரலாறு தெரியாதா இவங்களுக்கெல்லாம்? எந்த அடிப்படையில் தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பேசுறாங்க? யார் இந்த பெட்டிஷனரு? அவர் பக்தர்களுக்கான பிரதிநிதின்றது எப்படி வரும்? முதல்ல அது சொல்லுங்க. கோயில்லாம் செய்யறதெல்லாம் சேவகம் கிடையாதா? ஆன்மீகம் கிடையாதா? ஆக என்ன அப்படின்னீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, இவங்க எவ்வளவு பெரிய, இதைத்தான் முக்கியமானது. இந்த மோகன் பகவத் வரைக்கும் இதை பேசுறாங்கன்னா இதுக்கு காரணம்னா வேற ஒண்ணுமே இல்லை, ஒரே விடயம்தான். எப்படி அயோத்தி பிரச்சனை இல்லாத பிரச்சனை, அந்த இடத்துல வந்து ஒரு சிலை எடுத்து அது உள்ள வச்சு அதுதான் ராமர் பிறந்த இடம்லாம் சொல்லி ஒரு மசூதியை இடிச்சுட்டு பிறகு கோயிலை ரொம்ப தூரம் தள்ளி கட்டினாங்களோ, 3 கிலோமீட்டர் தள்ளி கட்டினாங்களாம் இப்போ இருக்கிற ராமர் கோயிலை. இடிச்ச இடத்துல கிடையாது. ஏன்னா இடிச்சு அந்த பணம் ரிசால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க ராமருக்கு கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தூரத்தில். ஆனால் இடிச்சது பாபர் மசூதி. அதே மாதிரி இந்த விடயமும் அதே மாதிரி தான். இல்லாத ஒரு விடயத்தை இருக்கிறதா காட்டி அங்கே இருக்கக்கூடிய ஒரு தர்காவை இடித்து தள்ளிவிட்டு
அதன் மூலம் இந்துக்கள் நாம் வெற்றி பெற்று விட்டோம்னு சொல்லிட்டு ஒரு முழக்கம் போட்டுக்கிட்டு வெறி கூச்சல் போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டிலே நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அந்த உத்தரப்பிரதேசம் டு தமிழ்நாடு நம்ம தான் எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்லி ஒரு மத வெறியை உண்டாக்கி கலவரத்தை உண்டாக்கி அதன் மூலம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய நோக்கம் இது. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி சொன்னதுக்கு தமிழக காவல்துறை வழக்கு போட்டிருக்கணும் இந்நேரம் மோகன் பகவத் மேல வழக்கு தொடர்றது தப்பு. ஏன்னா இதுதான் கலவரத்துக்கு வித்திடக்கூடிய பேச்சு. அந்த தீர்வு இந்துக்களுக்கு சாதகமாக வரணும். இது இந்த கார்த்திகை பண்டிகை தமிழருடைய பண்டிகை, எந்த இந்துவும் கொண்டாடல. மோகன் பகவத் வீட்டில் அகல் விளக்கு ஏற்றினாரா கார்த்திகை தீபத்துக்கு? இல்லை RSS அலுவலகத்தில் அகல் விளக்கு கொளுத்துறாங்களா? இது தமிழர்களுடைய விழா. இது இங்கே மட்டும்தான் நடக்கும். ஏன் கேரளாவில் இந்துக்கள் இல்லையா? கர்நாடகத்தில் இந்துக்கள் இல்லையா? ஆந்திராவில் இந்துக்கள் இல்லையா? ஏன் அங்கே அவங்கெல்லாம் வந்துட்டு கார்த்திகை தீபத்தை ஏற்றலை? ஏன்னா இது இந்துக்களுடைய விழா கிடையாது, எங்களுடைய தமிழர்களுடைய விழா, தமிழர்களுடைய பண்டிகை இது. சிவனையும் முருகனையும் தொன்று தொட்டு வணங்கி வரக்கூடிய மக்கள் நாம். எனவே தமிழர் எடுத்து இதை வந்து இந்து விழா, இந்துது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்த்து திசை திருப்பிட்டு இருக்காங்க. இந்த கோர்ட்டு ஆமாஞ்சாமி போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த கோர்ட்டு முதல்ல சொல்லட்டும், இந்த நீதிபதிகள் சொல்லட்டும், இது எப்படி இந்துனுடைய விழான்றது சொல்லட்டும். அப்படி இந்துன்னா ஏன் மற்ற மாநிலங்கள்லாம் இது கார்த்திகை தீபம் கொண்டாடலன்றது சொல்லட்டும். சும்மா புழுவிக்கிட்டே போவீங்களா நீங்க பாட்டுக்கு? ஒரு பொய்யை சொல்லிட்டு அந்த பொய்யை நிறுவனத்துக்கு அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு அச்சுறுத்தலை பயன்படுத்திக்கிட்டு நீதிமன்றத்துக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி அதுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு தர்றது, அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு கூத்தாடுறது. இன்னைக்கு கூட அண்ணாமலை சொல்றாரு பாருங்க, ஒரு நீதிமன்றத்துடைய தீர்ப்பை அவமதித்தது அந்த நீதிமன்ற தீர்ப்புல உண்மை இருக்கான்னு பார்க்கணும்ல அண்ணாமலை போன்ற முண்டங்கள். உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதா? முதல்ல நாங்கள் எழுப்பின கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? அது முதல்ல நிரூபி, அந்த தூண் தீபத்தூண் தான்ட்டு, அப்புறம் நீ வந்து பேசு. என்ன அடிப்படையில் சொல்றது? அப்புறம் நீதிமன்ற தீர்ப்பு எங்கேருந்து வருது உண்மைக்கு மாறா? எனவே நீங்க நினைக்கக்கூடிய இந்த அரசியல், இந்த மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியலுக்கு தமிழ்நாடு இடம் கிடையாது. அதான் இங்க கவனிக்கணும். நீங்க பேசியிருக்கிறார், அவ்வளோத்தையும் படிங்க. மோகன் பகவத் பேசியது நிச்சயமாக நீதிமன்ற அவமதிப்பு, சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடியது, வன்முறையை தூண்டும் பேச்சு, மிரட்டல். அவர் மீது தமிழக அரசு வழக்கு தொடர வேண்டும். இதெல்லாம் சும்மா வச்சுட்டு இருக்க முடியாது. இட் ஹஸ் பீன் ரிப்போர்ட்டட் ஹியர். அதான் முக்கியம். இதை செய்யவில்லை என்றால் இவர்கள் ஊதி 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 தமிழ்நாட்டை, உங்களுக்கு மெயின் நோக்கமே அதான், தமிழ்நாட்டில் கலவர பூமியாக்கி தமிழன்னு தன்னை நினைச்சிட்டு இருக்கிறவனை இந்துன்னு மாற்றி அந்த இந்து முஸ்லீம் கலவரத்தை இங்கே உண்டு பண்ணி அதன் மூலம் அரசியல் ஆதாயத்தை தேடணும், ஆட்சியை பிடிக்கணும், அப்புறம் தமிழ்நாட்டை மூணா புழக்கணும், அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற வளங்கள்லாம் கொள்ளடிக்கணும், தமிழ்நாட்டுடைய விவசாயத்தை அழிக்கணும், தமிழ்நாட்டுடைய மீனவருடைய உரிமையை பறிக்கணும், அப்புறம் கடல் பகுதியில் எல்லாம் ஹைட்ரோ கார்பன், தஞ்சாவூர் காவிரி படுகை எல்லாம் வந்துட்டு ஹைட்ரோ கார்பன். அப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி, பேரழிப்புக்கு எதிரான, பேரழிப்பு திட்டங்கள் அனைத்திற்கும் எதிரான பேர் இயக்கம். 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டம் நடத்தின வெறும் காவிரி படுகை மீட்பதற்கு மட்டுமல்ல, அணு உலைகளுக்கு எதிராக, மீனவருடைய உரிமைகளுக்காக, எல்லா இடத்துக்கும் அங்கே சேர்த்து அது நடந்த போராட்டம் அது. எனவே ஒன்னொன்றுத்துக்கு போராடிட்டு இருக்க முடியாது. தமிழனா பிறந்துட்ட நீ அப்படிதான் போராடி ஆகணும் அப்படின்ற கதையெல்லாம் கிடையாது. அதே மாதிரி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறை இருக்கக்கூடாது. எப்படி நீ பேசலாம்? வா நீதிமன்றத்துக்கு வந்து பதில் சொல்லு, போடுங்க வழக்க. இது ரொம்ப முக்கியமானது. தமிழக அரசு செய்யும் என்று எதிர்பார்க்கின்றேன். நாம் மக்களே இதில் விழிப்புணர்வோடு நாம் இருக்கணும். இந்து மக்களிடையே விழிப்புணர்வு என்ன பொய்ய விழிப்புணர்வு ஆகுமா? ஆச்சா அது திருப்பரங்குன்றத்தில் அங்கே இருக்கிற தமிழ் மக்களிடையே இந்துன்னு சொல்லிட்டு போனீங்களே, ஏற்பட்டுச்சா? போராட்டம் வண்டிலாம் தூக்கி வண்டியில் ஏற்றும் போது சுத்திர நின்று ஜனங்க கைத்தட்டினாங்க, பார்த்துருக்கீங்கல்ல? அதனால தான் பேசுகிற ஒவ்வொருத்தரும் சொல்கிறது, உங்களுடைய வித்தை தமிழ்நாட்டில் பலிக்காது. நாடாளுமன்றம் வரைக்கும் பேசியாச்சு, ஆனால் தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எனவே மக்களை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் நடத்துவது அப்பட்டமான, அப்படியே அண்ணாமலை பேசுறதுலாம் பார்த்தோன்னா ஏதோ அவர் உண்மையினுடைய பிரதிபம் மாதிரி பேசுறாரு. என்ன அயோக்கியத்தனம் அது? என்ன அயோக்கியத்தனம்? உன்னால சாதிக்க முடிஞ்சுதா? ஒரு இடத்துல ஜெயிக்க முடிஞ்சிச்சா? 4 லட்சம் ஓட்டு வாங்கினீங்க, அதெல்லாம் எப்படி வாங்கினீங்க அப்படின்றதெல்லாம் நோண்டினோம்னா சரியா போச்சு. எல்லாம் இந்த EVM வச்சுக்கிட்டு ஃப்ராட் அடிச்சுக்கிட்டு ஏதோ மக்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு நாடகம் மாட்டுறீங்க. தமிழ்நாடு தான் உங்களை எக்ஸ்போஸ் பண்ண போகுது. தமிழ்நாடு கேரளாலேருந்து தான் இந்த உங்களுக்கு எதிரான அந்த அடி, மரண அடி தொடங்க போகுது. அதுக்காக காத்துட்ருங்க. நாம்
இதை நம் மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும். இது எப்படியாப்பட்ட இந்த அமைப்பு, இந்த RSS அமைப்பு, இவங்க செய்யக்கூடியதெல்லாம் எப்படியாப்பட்டது, இதனால என்ன விளைவுகள் ஏற்படுது, இதனால எந்த இடத்துலயாவது சாதாரண மக்களுக்கு முன்னேற்றத்துக்கு ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கா பாருங்க. ஏதாவது RSS அப்படி பேசியிருக்கா வந்துட்டு, தமிழ்நாட்டில் கல்வி போதுமானதா இல்லை, வேலை வாய்ப்பு போதுமானதா இல்லை, முன்னேற்ற தமிழர்கள் அது பேசுறானா? தமிழ்நாட்டுக்கு எம்ப்ளாய்மெண்ட்ல ரொம்ப கம்மியான முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு யாராவது பேசுறானா? RSS காரன் வந்துட்டு பேச மாட்டான். நம்மளை பார்த்து நீ ஹிந்து போது முஸ்லீமோட, இதுதான் அவனுடைய வேலை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நமது மக்களையே புரியப்படுத்த வேண்டும். மீண்டும் சந்திப்பு தொடர்பை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.